What is this politics? வெல்கம் டு PSIR ஆன்லைன் தமிழ். இது நம்ம தமிழ்ல நம்மளோட PSIR கிராஷ் கோர்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோவில் வாட் இஸ் பாலிடிக்ஸ், அரசியல்னா என்ன, வாட் இஸ் ஸ்டேட், அரசு என்றால் என்ன, வாட் இஸ் கவர்மெண்ட், அரசாங்கம் என்றால் என்ன, வாட் இஸ் சாவர்னிட்டி, இறையாண்மை என்றால் என்ன, வாட் இஸ் நேஷன், தேசம் என்றால் என்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட், ஸ்ட்ரைட்டா போலாம். வாட் இஸ் பாலிடிக்ஸ், அரசியல் என்றால் என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம இங்க பியூ தமிழ்ல எடுக்க மாட்டோம். ஏன்னா நாம IAS பசங்களை தமிழ்ல எழுதுறதுக்கு என்கரேஜ் பண்றது இல்லை, இங்கிலீஷ் எழுதுறதுக்கு தான் நம்ம என்கரேஜ் பண்றோம். இப்போ வரைக்கும் நம்ம எந்த ஒரு நோட்ஸுமே நம்ம தமிழ்ல தரல, எல்லாமே இங்கிலீஷ்ல மட்டும்தான் தரோம். ஆனா நம்ம பசங்களுக்கு IASல படிக்கும் போது கான்செப்ட்ஸ் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் PSIR நம்ம தமிழ்ல உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ அதாவது PSIR பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பேப்பர் 1 பேப்பர் 2 ஃபுல்லாகவே தமிழில் எடுக்கப்படும். அதே மாதிரி GS2வும் அது பர்டிகுலர் மாடியூல் நீங்கள் போனீங்கன்னா தமிழில் எடுப்போம், எத்திக்ஸும் தமிழில் எடுப்போம். இது எல்லாமே நாங்கள் தமிழில் எடுப்போம். ஆனால் நோட்ஸ் நாங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் தருவோம். இந்த கிராஷ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இந்த தமிழ் மாடியூல் எடுத்ததுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுதான் நீங்கள் எடுத்திருப்பீங்க, அந்த மாடியூல் எடுத்திருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் மாடியூலோட ஸ்டார்டிங்ல நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நாங்கள் இந்த டோட்டல் கிராஷ் கோர்ஸ் 100 hours தமிழில் தரோம். நோட்ஸ் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். முழுக்க கிளாஸ் வந்து பைலிங்குவலாக தாங்க இருக்கும். சரிங்களா? அப்போது நான் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் சொல்லுவேன், தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் எழுதி போடும்போது நான் இங்கிலீஷில் தாங்க எழுதி போடுவேன். சரிங்களா? ரைட், வாட் இஸ் பாலிடிக்ஸ், அரசியல்னா என்னங்க? அதாவது நம்ம சொல்லுவோம் சார் ஆஃபீஸில் ஒரே அரசியலுங்க அப்படிமோ, இல்லைன்னா சார் இந்த சினிமா நடிகர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியுமா? என்ன இது நம்ம இந்த இடத்துல நம்ம அரசியல்னு நம்ம எதை மீன் பண்றோம்? அதாவது முதல்ல வந்து ஆஃபீஸில் ரொம்ப அரசியல் அப்படின்னு சொல்லும் போது முதுகுல குத்துறது, இந்த மாதிரி விஷயத்த நம்ம அரசியல்னு சொல்லுவோம். பின்னாடி பேசுறது, முதுகுல குத்துறது, யாராவது என்னோட போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கெட்ட விஷயங்கள் தான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி பழகிருக்கோம் காலங்காலமா. தப்பு சொல்ல முடியாது. இன்னொரு இடத்துல ஜென்ரலா நம்ம அரசியல் அப்படின்னு சொன்னா இமீடியட்டா என்ன சொன்னா எலெக்ஷனுக்கு வந்து நிக்கிறது, அப்படிதான் அரசியல் நம்ம சொல்லி பழகிருக்கோம். இப்படிதான் நமக்கு அரசியல் அப்படின்னா நம்ம பழக்கத்துல இருக்கு. கொஞ்சம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க அப்படின்ன உடனே இம்மீடியட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரசாங்கம் என்ன செய்கிறதோ அதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி அரசியல் படிச்சவங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க இப்படி டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம இப்ப அரசியல்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கறத பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க சொல்றாங்க இல்லையா, இது எப்படி வந்தது அப்படின்னு ஹிஸ்டரி ஆஃப் அரசியல். அதாவது இந்த அரசியல் தத்துவங்களை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாத்தையுமே நம்ம கிரீக் வேர்ல்டுல இருந்து தான் எடுப்போம். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, நான் முன்னாடியே பழைய வீடியோல ஒன்று சொன்ன மாதிரி இந்த பொலிட்டிக்கல் தாட், இந்த அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ல இருந்து உருவானது தான். என்னதான் நம்ம ஏன்ஷியன் இந்தியன் திங்கர் தமிழர்கள் எல்லாருமே வந்து அரசியலை பற்றி சந்தித்திருந்தாலும், திருவள்ளுவர் போன்றவர்கள் அரசியலை பற்றி எழுதியிருந்தாலும், நம்ம அரசியல்னு சொல்லும் போது அங்க இருந்து தான் நம்ம டீலினியேட் பண்றோம். அப்படிதான் நம்ம கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி, நம்ம ஜனநாயகம், சுதந்திரம், மனித உரிமைகள், இது எல்லாமே வெஸ்டர்ன் யூரோப்ல உருவானது. இது எல்லாமே அடித்தளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேக்க காலங்கள் தான். சரிங்களா? அதனாலதான் நம்ம கிரேக்க காலத்துக்கு போக வேண்டியிருக்கு. இந்த பாலிடிக்ஸ் அந்த டெஃபினிஷனும் கிரேக்க காலத்துல இருந்து தான் உருவாச்சு. அதாவது 500 BC கிறிஸ்து பிறப்பதுக்கு 500 வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்து, அது 600-700 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து கிரேக்கத்தை வந்து குட்டி 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 சிட்டி ஸ்டேட்ஸா இருந்ததுங்க.
சின்ன சின்ன சிட்டி ஸ்டேட்ஸா இருந்தது. அது வந்து பாலிஸ் அப்படின்னு அவங்க மொழியில சொன்னாங்க. சிட்டி ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஜியாகிரபிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க சிங்கப்பூர் சைஸ் தான் இருக்கும், குட்டி குட்டியா தான் இருக்கும். ஆனா அவங்க தனியா ஒரு அரசா இருப்பாங்க அவங்க. இந்த இடத்துல நீங்க ஸ்டேட் அப்படிங்கிற வேர்டை வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, சுதந்திரம் அடைஞ்ச தனி நாடு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல ஸ்டேட்டுங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் டெஃபினேஷன் இருக்கு. அதை நம்ம டெக்னிக்கல் டேர்ம் நம்ம பின்னால பார்க்கலாம். இப்போதைக்கு நான் எங்கெங்கெல்லாம் ஸ்டேட்டுங்கிற வேர்டை சொல்றேனோ அந்த இடத்துலலாம் நீங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டு, கர்நாடகா ஸ்டேட்டுன்னு புரிஞ்சுக்க கூடாது. ஸ்டேட்டு நான் சொன்ன உடனே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது சுதந்திரம் பெற்ற தனி நாடு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ் அந்த காலத்துல இருந்தது, அதெல்லாம் பாலிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, anything concerning the state, anything that concerns the polis அப்படின்னு அப்ப சொன்னாங்க. அதுலதான் இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிற டேர்மே உருவெடுக்குது. அப்ப அரசியல்ங்கிற டேர்ம் எங்க உருவெடுக்குது? கிரேக்க காலத்துல பாலிஸ்னு ஒன்று இருந்தது. பாலிஸ்ங்கிறது சிட்டி ஸ்டேட். அந்த சிட்டி ஸ்டேட்டுக்கு எனிதிங் தட் கன்சர்ன் பாலிஸ். அப்போ அந்த குட்டி அரசு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், அரசு செய்யக்கூடிய சட்டத்திட்டங்கள், இது அனைத்துமே அரசியல் என்று சொல்லப்பட்டது. அப்போ அரசு என்ன செய்கிறதோ அதுவே அரசியலாக பார்க்கப்பட்டது. புரிஞ்சுச்சுங்களா? சரிங்களா? இப்படிதான் பாலிடிக்ஸ்ங்கிற டேர்ம் கிரீக்ல வந்து டெவலப் ஆகுது. கிரேக்கர்களை பொறுத்தவரைக்கும் மேன் இஸ் எசென்ஷியலி பொலிட்டிக்கல் மனிதன், பொலிட்டிக்கல் மேன். அதாவது மனிதன் வந்து ஒரு அரசியல் விலங்கு. அப்படின்னா என்னங்க? மனுஷனால அரசியல் இல்லாம மனுஷனால இருக்க முடியாது. அரசியலுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறதுனாலதான் அவன் மனிதனாகவே இருக்கிறான். இல்லை என்றால் அவனும் ஒரு விலங்கு தான் அப்படின்னு கிரேக்கர்கள் நம்பினாங்க. பெரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 500 BCல ஒரு கிரீக் ஸ்டேட்ஸ்மேன் அவர் சொல்றாரு, if you do not have interest in politics, it does not mean that politics will not have interest in you. உனக்கு அரசியல் விருப்பமில்லை என்றால் அரசியலுக்கு உண்மையில் விருப்பமில்லை என்ற அர்த்தம் இல்லை அப்படின்னு. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டி அரசியல் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. மனுஷனா போதுனா நீ அரசியலுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் நீ மனுஷனாவே இருக்க. நீ விருப்பப்படலையா, எனக்கு அரசியல் எனக்கு விருப்பம் இல்லைங்க, அது யாரோ ஏதோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீ திரும்பிக்கலாம், முதுக காட்டிக்கலாம். ஆனாலும் அரசியலோட கண்ட்ரோல் மட்டும் தான் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், உன்னை கண்ட்ரோல் பண்ண அரசியல நீயும் பங்கு பெற்றனா அதை முடிவெடுக்க கொஞ்சமாவது உரிமை உனக்கு இருக்கும். அவ்வளவுதான். அப்படிங்கிறத அந்த காலத்தையே கிரேக்கர்கள் நம்பினாங்க. இப்படிதான் கிரேக்கர்களோட அரசியலோட புரிதல் இருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறமா காலம் மாறியது. கிங்டம்ஸ், பெரிய பெரிய கிங்டம்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. பெரிய பெரிய மொனார்கி கிங்டம்ஸ் உலகத்தையே பிடிச்சாங்க. யூரோப் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அந்த காலத்தில் இந்த கிரேக்க ஜனநாயகம், இந்த ரிபப்ளிக்னஸ், அரிஸ்டோக்ரஸி இதெல்லாம் காணாம போய் பெரிய ஒரு பெரிய மொனார்கி, அதுதான் வந்து அரசு அப்படின்னாலே, அரசியல் அப்படின்னாலே மொனார்கி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இது எல்லாமே மறுபடியும் மாறிச்சு. 16ஆம் நூற்றாண்டுகளில் வந்து யூரோப்பில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் வருது. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்லைட்டன்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்லைட்டன்மெண்ட் பீரியட் வருது. இது எல்லாம் சேர்த்து ஒரு ஜனநாயக புரட்சியை யூரோப்பில் உருவாக்குது. ஓகேங்களா? அந்த ஜனநாயக புரட்சியில தான் பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸி இன் யூகே, அதாவது இங்கிலாந்து, யூகேல வந்து டெமோக்ரஸி மலருது. 1776க்கு மேல அமெரிக்கால டெமோக்ரஸி மலருது. அங்க ஃபெடரல் சிஸ்டம் உருவாகுது. அதுக்கப்புறமா அந்த சுதந்திரம் உள்ள அந்த கொலோனியல் கண்ட்ரிஸ் ஃபுல்லா பாஸ் ஆக ஆரம்பிச்சு 20th செஞ்சுரியோட மிடில் பாகத்துல உலகத்துல பல நாடுகள்ல வந்து சுதந்திரம் கிடக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த டெமோக்ராட்டிக் செட்டப் வைக்கப்படுது. இந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு, குறிப்பா அந்த 20ஆம் நூற்றாண்டோட ஏர்லியர் 1930s 1920s அது வரைக்கும் அரசியலை பத்தி, அரசியல்னா எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி எந்த ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் பெரிய லெவலில் முயற்சி பண்ணலங்க. அரசியல் அப்படின்னா என்னது? சம்திங் ரிலேட்டட் டு கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ அந்த 1930s பார்த்தீங்கன்னா பிஹேவியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ரெவல்யூஷன் வந்து வெளிநாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த பிஹேவியல் ரெவல்யூஷன் வந்து சார்லஸ் மரியம் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கொண்டு போனாங்க. சார்லஸ் மரியம்
இந்த பிஹேவியர் ரெவல்யூஷன் உள்ள பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்ல அவங்க முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, அரசியலை பத்தி யார் எழுதுவா? சோசியாலஜிஸ்ட் எழுதுவான், சைக்காலஜிஸ்ட் எழுதுவான், ஹிஸ்டாரியன்ஸ் எழுதுவான். ஆனா நம்ம பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டான நாம ஏன் அரசியலை பத்தி எழுதுறது இல்லை? நம்ம ஏன் பெருசா அரசியலை பத்தி எழுதுறோம்? நம்ம அரசியல் மனிதன் யாரு நம்மவே கண்டுபிடிக்கவே இல்லையே. யார் அந்த அரசியல் மனிதன்? சாதாரணமா சொல்லிட்டா நம்ம எக்கனாமிக் மேன் யாரு நம்மளால சொல்ற முடியும். ஓகேங்களா? ஒரு எக்கனாமிக் மேன் அப்படின்னா இந்த மாதிரி பொது பண்ண மாற்றம் செய்ய எக்கனாமிக் மேன் சொல்லிடலாம். ஒரு சோஷியல் மேன் அப்படின்னா நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். சோஷியல் மேன்ல யாங்க? சமூகத்தோட பழகக்கூடிய மனிதன் சோஷியல் மேன் அப்படின்னு சொல்லலாம். அது பொலிட்டிக்கல் மேன்லாம் யாரு அப்படி நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்னா என்ன, அதையும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. அப்பதான் இந்த சார்லஸ் மரியம் அண்ட் பிஹேவியரல் திங்கர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நாம இந்த பொலிட்டிக்கல் மேன் அப்படிங்கிறத யாருன்னு கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் a political situation அப்படிங்கறத டிஃபைன் பண்ணணும். so that we have to effectively define what is politics அப்படின்னு சொல்லி சார்லஸ் மரியம் அண்ட் அந்த கோ முடிவு பண்றாங்க. ஸோ நிறைய ரிசர்ச்சர்ஸ் வராங்க. எவ்ரிஒன் ஸ்டார்டட் டு ரிசர்ச், கோ அரவுண்ட் ரிசர்ச்னா உங்களுக்கு தெரியல, ஊதாப்பாங்க, மக்கள்கிட்ட சந்திப்பாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க, அரசியலை பற்றி புரிஞ்சுப்பாங்க, அரசியல் எப்படி எல்லா இடத்துல இயங்குதுங்கிறத பார்ப்பாங்க, அதை வச்சு ஒரு டெஃபினேஷன் அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அரசியலை பற்றி டிரைவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அரசியலை பற்றி டெஃபினேஷன்ஸ் எடுத்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஒரு அகாடமிக் டிசிப்ளினாக தான் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல முதல்ல ஒரு எஃபெக்டிவ் டெஃபினேஷன் அரசியலை பற்றி கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னா ஹெரால்ட் லாஸ்வெல். ஹெரால்ட் லாஸ்வெல் என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய இடத்துல போயிட்டு ரிசர்ச் பண்றாரு. ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு விஷயம் கண்டுபிடிக்காது. என்னன்னா, மேன் எசென்ஷியலி இஸ் தி பவர் சீக்கர். மனுஷன் அப்படிங்கிறத தனக்கு அதிகமா பவர் வேணும்னு நினைக்கக்கூடிய ஆளு, நாம தான் இருக்கிறதுல பவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆளு. அப்போ மேன் இஸ் எசென்ஷியலி பவர் சீக்கர். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவனால இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அதன் மூலியமா அவனுக்கு ஒரு காரியத்தை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நேரத்தில் அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான், தனக்கு அந்த இடத்துல பவரை சீக் பண்ணி ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அந்த சிச்சுவேஷன் தான் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னாரு. புரியுதுங்களா? அப்போ அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல எந்த இடத்துல தன் மனிதன் இன்னொருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்கிறானோ அதுதான் அரசியல் அப்படின்னு. அதுதான் அரசியல். So in other words, politics is a struggle for power. Politics is a struggle for power அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம கண்ணால பார்க்கறமே, அதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னாரு. எம்எல்ஏ, எம்பி, பார்லிமெண்ட், கவர்மெண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கறமே என்ன, அதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன். யாராவது ஒருத்தர் நாம தான் இந்த ஊர்லயே பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு சிஸ்டம் உருவாக்கி அந்த இடத்துல எம்எல்ஏவோ எம்பியாவோ மினிஸ்டரோ போய் உட்காரலாம். அது மூலியமா நாட்டை ஆளுகிறான், ரூல்ஸ் கிரியேட் பண்றான், ரெகுலேஷனை கிரியேட் பண்றான், அது மூலியமா நாட்டை ஆளுகிறான். அப்படி இந்த இடத்துல நீ பாக்குறீங்க இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் எதை குதிக்கிறது? ஒரு பவரை குதிக்குது, ஒரு பவரை குதிக்குது. அந்த பவர் மற்றவங்களை ஆட்சி செய்யக்கூடிய பவர் அந்த இடத்துல இருக்குன்னு குதிக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. நிறைய பேர் ஏத்துக்கல, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணதான் செஞ்சாங்க. என்னங்க மறுபடியும் நீங்க அதே பேக் ஸ்டாப்பிங் அந்த மாதிரி தான் போறீங்க, உண்மையான அரசியல் நீங்க சொல்ல. ஆனா ஹெரால்ட் லாஸ்வெல் மத்தவங்க ஒரு இடத்துல வேறுபட்டார். எந்த இடத்துல வேறுபட்டார் அப்படின்னா, அந்த கிரேக்க சிந்தனையில இருந்து அவர் இடத்துல வேறுபட்டார். எந்த இடத்துல வேறுபட்டார் அப்படின்னா, politics is not just that concerns that state or the polis. Politics is everywhere அப்படின்னா, அரசியல் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கிறது. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு மனுஷன் ரெண்டு பேர் கூட பேசலாம், ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒருத்தர் பவர்ஃபுல் ஆகணும் ட்ரை பண்றான், அதுவும் அரசியல் தான். ஒரு ஆபீஸ்ல ஒரு அரசியல் பவர்ஃபுல் ஆகணும் ட்ரை பண்றான், அதுவும் அரசியல் தான். அப்ப அரசியல் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணி கொண்டு போறாரு. பட் ஈவன் தோ அவரோட பாலிடிக்ஸ் டெஃபினிஷன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்திருந்தாலும் அதால ஒரு காமன் மேன் டர்ம்னால பாலிடிக்ஸை டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை ட்ரை பண்ணி இன்னும் ரொம்ப நல்லா பாலிடிக்ஸை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் சொல்லப்படுற டெஃபினேஷனை கொடுத்தவர் டேவிட் ஈஸ்டன். டேவிட் ஈஸ்டன் இவரும் ஒரு பிஹேவியரல் ரெவல்யூஷன் சயின்டிஸ்ட் தான். இந்த பிஹேவியரல் ரெவல்யூஷன்னா என்னன்னு இப்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதை வந்து நான் செகண்ட் சாப்டரா எடுப்பேன்.
ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வரும்போது நான் ஒவ்வொரு டெக்னிக்கல் டேர்ம் சொல்லுவேன். எல்லா டெக்னிக்கல் டேர்மையும் அந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ணணும்னு நினைச்சா அந்த யூனிட் என்னால் முடிக்க முடியாது. அதனால சில முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம் வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த பிஹேவியல் ரெவல்யூஷன் நான் அடுத்த சாப்டர்ல சொல்லுவேன். ஒருவேளை டவுட்டா இருந்ததுன்னா அது ரெக்கார்டட் வீடியோ தான் அப்படிங்கிறதுனால நீங்க அடுத்த சாப்டர் போய் பார்த்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ டேவிட் ஈஸ்டனும் ஒரு பிஹேவியல் ரெவல்யூஷனோட திங்கர் தான். ஓகே. ஆனா பிற்காலங்களில் போஸ்ட் பிஹேவியல் ரெவல்யூஷனை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஆளா இருந்தது பொலிட்டிக்கல் சிஸ்டம் தியரிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அஸ் எ டிசிப்ளின் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க டேவிட் ஈஸ்டன். இவரை வந்து நம்ம இங்கேயும் படிப்போம், கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ்லயும் படிப்போம். அவ்வளவு முக்கியமான ஆள் இந்த டேவிட் ஈஸ்டன். சரிங்களா? டேவிட் ஈஸ்டன் என்ன பண்றாரு, ஹெரால்ட் லாஸ்வெல் மாதிரி ஆஸ் ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றாரு. ரிசர்ச் பண்ணி நிறைய கம்யூனிட்டி ரிசர்ச் பண்ணுவோம். என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அரசியல் என்ற சொல், பாலிடிக்ஸ் என்ற சொல் 2 மீனிங்ல பயன்படுத்தப்படுது. 2 மீனிங்ல பயன்படுத்தப்படுது. அப்போ மக்கள் மத்தியில பாலிடிக்ஸ்ங்கிற சொல்லு 2 மீனிங்ல பயன்படுத்தப்படுது. அந்த ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் அண்ட் பொசிஷன்ஸ். அதாவது நம்ம ஹெரால்ட் லாஸ்வெல் சொன்னது இது ஒத்துக்கிறாரு. அப்ப பாலிடிக்ஸ் இந்த விதத்துல சமூகத்துல பயன்பாட்டில் இருக்கு. அரசியல் என்றால் பவருக்காக ட்ரை பண்ற அந்த ஒரு மொமெண்ட் அரசியல்னு சொல்லலாம். அப்ப அதுக்காக அவன் என்ன வேணா செய்வான், சில நேரத்தில் நல்லது செய்வான், சில நேரத்தை கற்றது செய்வான், சில நேரத்தை மேனிப்புலேட் பண்ணுவான், பவரை மேனிப்புலேட் பண்ணுவான். ஓகேங்களா? மற்றவங்களை ஏமாத்துவான், பொய் சொல்லுவான். அதே நேரத்தில் நல்லது செஞ்சவன் பவரை வந்து அட்டைன் பண்ணுவான். மற்றவங்க நல்லது செஞ்சாலும் அவனுக்கு பவர் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் செகண்டாவது விஷயம் சொல்றாரு, பாலிடிக்ஸ் பல சமூகத்துல இந்த அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அத்தாரிட்டேட்டிவ் அலோகேஷன் ஆஃப் பாலிசிஸ். இது அவரோட டெஃபினிஷன் இல்ல, ஒரு டெஃபினிஷன் நான் பின்னால வருவேன். இது அவர் கண்டுபிடிச்சது, ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறமா கம்பைன் பண்ணி டெஃபினிஷன் சொல்லுவாரு. ஓகே. அத்தாரிட்டேட்டிவ் அலோகேஷன் ஆஃப் பாலிசிஸ். அது என்னங்க அத்தாரிட்டேட்டிவ் அலோகேஷன்? டேவிட் ஈஸ்டனும் ஹெரால்ட் லாஸ்வெல் மாதிரி சொல்றாரு, அரசியல் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்குது, குடும்பத்தில் கூட அரசியல் இருக்குது, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல அரசியல் இருக்குது, நம்ம கலீக்ஸ் மத்தியில் அரசியல் இருக்குது, பியர் குரூப் சிட்டிங்ல கூட அரசியல் இருக்குங்க அப்படிங்கிறது. அப்போ அங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஒரு வீடு எடுத்துக்கோங்க. அப்பா அம்மா 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ வந்து பசங்க 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும், இல்லை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். அப்போ அப்பா அம்மா முடிவு பண்ணுவாங்க, இந்த மாதிரி முடிவு பண்ணுவாங்க, கரெக்டாக 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பையனோ பொண்ணோ ஆர்கியூ பண்ணுவாங்க, அதெல்லாம் முடியாது, 5 மணிக்கு வர முடியாது, அது இருக்கு இது இருக்கு. உடனே அப்பா அம்மா அதெல்லாம் இல்லை, 5 மணிக்கு வரணும், 5:30 மணி மேக்ஸிமம், அதுக்கு நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. ஓகேங்களா? ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. உனக்கு இந்த டைம்ல நீ வந்தாகணும், இதுதான் நம்ம ஃபேமிலியோட ரூல்ஸ், இதை நீ மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுகளை எடுக்கிறார்கள். ஒரு சட்டத்திட்டங்கள் முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு அத்தாரிட்டேட்டிவ் அலோகேஷன் ஆஃப் பாலிசி, அங்க ஒரு பாலிசி முடிவு பண்றாங்க. அப்பா கிட்ட அத்தாரிட்டி இருக்கிறதுனால அம்மா கிட்ட அத்தாரிட்டி இருக்கிறனால அப்பா அம்மா அந்த அத்தாரிட்டி அவன் மேல திணிக்கிறாங்க. அந்த இடத்துல நீ செஞ்சுதான் பார்க்கணும், இதுதான் முடிஞ்சு பசங்க கேட்கணும். இதுவும் அரசியல் அப்படிங்கிறது அத்தாரிட்டேட்டிவ் அலோகேஷன் ஆஃப் பாலிசி. அப்போ நம்ம சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். லேட் ஆகுது, அது வருது, இது வருது, வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள 2 ஃப்ரெண்ட்ஸ் முடிவு பண்ணுவாங்க, டே டீ கடைக்கு போகணும், எத்தனை மணிக்கு போகலாம். உடனே 3 பேர் இருப்போம். ஒருத்தர் சொல்லுவான், டே எனக்கு ஆஃபீஸ் 11:30 மணிக்கு முடியுது, இன்னொரு சொல்லுவான் எனக்கு 12 மணிக்கு முடியுது, இன்னொரு சொல்லுவான் டே எனக்கு ஒரு 12:15 முடியுது. சரி, அவன் 3 பேருக்கு டைம் பண்ணா குத்துமைப்பா இந்த டைம்ல நம்ம எல்லாரும் கரெக்டாக டீ கடையில் மீட் பண்றோம்டா, ½ hour மத்தியானம் பேசுவோம், நமக்கு ரிஃப்ரெஷ் ஆகும். இந்த இடத்துல நீங்க கூடி சேர்ந்து முடிவு பண்றீங்கல்ல, ஒரு டெசிஷன் மேக் பண்றீங்கல்ல, ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிறீங்களா உங்களுக்குள்ள, அப்போ அலோகேட் பண்ணிக்கிறீங்க. இந்த டைம்ல நீ வா, அந்த டைம் அத்தாரிட்டேட்டிவ்லி எல்லாரும் சேர்ந்து உங்களுக்குள்ள அத்தாரிட்டியை கொடுத்துக்கிறீங்க, இதை நம்ம பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கிறீங்க, ஒரு பாலிசி மேக் பண்ணிக்கிறீங்க. மத்தியானம் 12 மணி 12:30 மணி இந்த டைம்ல எல்லாத்துக்கும் டீ டைம்ல நம்ம இந்த டீ கடையில மீட் பண்றோம், காமன் பிளேஸ்ல மீட் பண்றோம், எல்லாம் 15 மினிட்ஸ் பேசுவோம், நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்டா அப்படின்னு ஒரு முடிவை நீங்க எடுக்கிறீங்க இல்லையா? இதோட பேர் என்ன? டேவிட் ஈஸ்டன் சொல்றாரு, அது பேர் அரசியல். என்ன சார் சொல்றீங்க? இது எப்படி சார் அரசியல் ஆகும்?
அரசியல்னா கவர்மெண்டோட சம்பந்தப்பட்டது தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த இடத்துல எல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்கும், எந்த இடத்துலலாம் ஒரு ரெகுலேஷன் போடுறோமோ, ஒரு சட்டத்திட்டம் போட்டு இது செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம போடுறோமோ, அது எல்லாமே அரசியல் தாங்க. அப்ப அரசியல் இல்லாத இடமே இல்லை. வீட்டுக்குள்ள நம்ம போடுறது அரசியல். பேசுறோம்ல, அப்பா அம்மாட்ட சொல்லுவோம், இந்த டைம்ல பேசணும், அப்பாவே ரூல்ஸ் போடுவாரு, இப்படி பண்ணாத இப்படி பண்ணு. அம்மா சொல்லுவாங்க இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணு. எல்லா இடத்துலயுமே அப்படி பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கும். எக்கனாமிக் குரூப்பிங்குள்ள இருக்கும், அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்குள்ள ஒரு ரிலீஜியனுக்குள்ள இருக்கும், ஒரு ட்ரைபல் குரூப்புக்குள்ள இருக்கும், எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்கும். ஏன்னா அவன் ரூல்ஸ் போட்டிருப்பான், அவன் சிஸ்டம் வச்சிருப்பான், நம்ம இப்படிதான் வாழ வேண்டும். அதோட பேர் என்னங்க? அதோட பேர் தாங்க அரசியல் அப்படிங்கிற டெஃபினிஷன். அதோட பேர் தான் அரசியல். இப்ப அரசியல்ங்கிறது கவர்மெண்ட் செய்து மட்டும் கிடையாது, அரசியல் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப கிரேக்க மனிதர்கள் சொன்னது இவங்க ஒத்துக்கிறாரு, அரசியல்னா நீ மனுஷனே இல்ல, அரசியல்னா நீ மனுஷனே இல்ல, மிருகங்கள் எப்படி சுத்தி இருக்க அந்த மாதிரி நீ சுத்தி இருப்ப. ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டு நம்ம வாழ்ந்ததுனால தான் நீ இப்படி இருக்க, மனுஷனா இருக்க, மனுஷனா இருக்க. நாம சொல்லுவோம் சார் ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டது நான் கிடையாது சார், மதம் சார், கலாச்சாரம் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சி, அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். உங்க கலாச்சாரம் தான் சட்டத்திட்டம் போட்டது. ஆனா அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டத்தில் போடக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியோட பேர் என்ன? That activity is called as politics. That activity of rule making, the activity of rule implementing is called as politics அப்படிங்கிற definition. You might argue and come and say, sir, that is my culture that did that, religion that did that. That is a political institution. That is not a political institution. But that particular activity, அந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, உங்க காஸ்ட் குரூப்போ, உங்க ரிலீஜியன் குரூப்போ, உங்க ட்ரைபல் குரூப்போ, இங்க ஏதோ ஒரு குரூப்போ, உங்க ஃபேமிலியோ, உங்க குடும்பத்தில் இருக்க ஒரு லீனியேஜோ ஏதோ ஒன்று ரூல் போட்டிருக்காங்கல்ல, அந்த ரூல் போடுற ஆக்டிவிட்டி நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிற டேவிட் ஈஸ்டன். அந்த ஆக்டிவிட்டியோட பேர் தாங்க பாலிடிக்ஸ், அந்த ஆக்டிவிட்டியோட பேர் தான் அரசியல். புரியுதுங்களா? ஸோ அப்போ பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவர் எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, இஸ் டிஃபைன்ட் ஆஸ் authoritative allocation of values. இந்த வேல்யூஸ் என்ன வேணா இருக்கலாம். டிக்னிட்டி ஒரு வேல்யூ தான், சுதந்திரம் ஒரு வேல்யூ தான். இதெல்லாம் உனக்குள்ள நீ அலோகேட் பண்ணிக்கணும்ல. உன் ஃப்ரெண்டு மட்டும் எப்பயுமே டாமினேட் பண்ணிட்டே இருப்பான், நீ அடிமையாவே இருக்க முடியாதுல்ல. இல்லை உங்க குடும்பத்திலேயோ இல்லை யாரோ ஒருத்தவங்க ஊர்லயோ நாட்டிலையோ, அப்போ சுதந்திரமும் ஒரு வேல்யூ தானே. அதை எப்படி நம்ம எல்லாம் அனைவரும் சேர்ந்தோ இல்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனமோ எப்படி இந்த வேல்யூ நம்ம அலோகேட் பண்ணிக்கிறோம், அதுதான் அரசியல் அப்படிங்கிறது. In other words, the way by which the people form their own rules, regulations and implement them and adjudicate them. இது எல்லாமே அரசியல் தாங்க. ரைட்டா? அதாவது இப்படி எழுதிப்போம். பாலிடிக்ஸ்னா இப்ப என்ன? பாலிடிக்ஸ் அப்படின்னா struggling for power, rule making, rule implementation, rule adjudication. அப்போ எந்த ஒரு செட்டிங் ஆனா இருக்கலாம், ஒரு பியர் குரூப் செட்டிங், 4 ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் மேட்ச் ஆட போறாங்க, அந்த கிரிக்கெட் மேட்ச்ல அவன் ரூல் போடுறான் கேப்டன்ங்கிற முறையில, டே நீ இங்க நில்லு அங்க நில்லு, இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் மேக் பண்றான். பாலிடிக்ஸ் இஸ் அபௌட் டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுத்தல். அங்க முடிவு எடுக்கிறான் அவன், இத மாதிரி பண்ண அந்த மாதிரி மத்தவங்க பேச்ச கேட்கறாங்க, அந்த இடத்துல ஓகே நம்ம இப்படி பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போ அரசியல் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலயும் நீ ரூல் மேக் பண்ணி ஆகணும், எல்லா இடத்துலயும் நீ ஒரு இடத்துல இதை செய் அதை செய்யு சொல்லி ஆகணும், ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாகணும். அந்த ரூல்ஸ் அந்த ரெகுலேஷன் பேர் தான் அரசியல். அப்ப இந்த ரூல் மேக் பண்றது அரசியல் தான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அரசியல் தான், அது சரியா தப்பா பார்க்கறதும் அரசியல் தான். வெறுமன ஸ்ட்ரகிள் ஃபார் பவர், எலெக்ஷன்ல நிக்கிறது மட்டும் அரசியல் இல்லை.
புரியுதுங்களா? இது அனைத்துமே அரசியல். இந்த அனைத்துமே அரசியல். அப்ப இந்த அரசியல் கவர்மெண்ட் மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. ஒன்லி ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கு. இதை எப்படி இன்னும் பெட்டரா புரிய வைக்கலாம்? தம்பி, இப்ப நீங்க ஒரு போட்ல போயிட்டு இருக்கீங்க. போட் நடுக்கடல்ல இதாயிடுச்சு. நீங்க ஒரு அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட், ஆள் இல்லாத ஒரு ஐலாண்ட்ல போய் மாட்டிக்கிட்டீங்க. நீங்க மட்டும் இருக்கீங்க. அந்த ஐலாண்ட்ல வேற எதுவுமே இல்லை. மரம், செடி, கொடி, விலங்குகள் இருக்கு. ஒரே மனிதன், நீங்க மட்டும்தான் அங்க இருக்கீங்க. அப்ப அங்க அரசியல் தேவையா? தேவையே இல்லை. ஏன்னா எதுக்குங்க ரூல்ஸ், எதுக்குங்க ரெகுலேஷனு? நீங்க ஒரு ஆள் தானே இருக்கீங்க. நீங்க என்ன வேணா பண்ணலாம். உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க. இது ஏன் இடம், இது உன் இடம்னு சொல்ல ஆள் கிடையாது. நீங்க பக்கவா அங்க போன்னு சொல்ல ஆள் கிடையாது. நீ காலைல இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்க கூடாதுன்னு சொல்ல ஆள் கிடையாது. நிக்கலாமா உட்காரலாமான்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. எதுவுமே கிடையாது. அங்க அரசியல் தேவையில்லை. இப்போ இன்னொரு போட் வருது, அங்க இன்னொருத்தன் வரான். அவனுக்கும் அதே மாதிரி போட் உடைஞ்சது. அவனும் இதே ஐலாண்ட்ல உட்காந்துட்டான். இப்போ அரசியல் தேவைப்படுகிறதா? இங்கே பாலிடிக்ஸ் பிகம் நெசசரி. அரசியல் இங்கே தேவைப்படுகிறது. ஏன்னா இப்ப இங்க ரெண்டு பேர் கிட்ட போனா அவன் கத்துவான், ஏய் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, தள்ளி நில்லுமா. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இது ஏன் பொருள், ஓன் பொருள், இது ஏன் இடம், அது ஓன் இடம். எவ்வளவு பிரச்சனை வருதுங்க. அப்ப நீங்க ரூல்ஸ் போட வேண்டியிருக்கு. இது எந்து, இது ஒன்று, இது சரி, இது தப்பு, இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணக்கூடாது, இது ஜஸ்டிஸ், இது ஜஸ்டிஸ் இல்லைன்னு ரூல் போட வேண்டியிருக்கு. அப்ப அந்த இடத்துல அரசியல் தேவைப்படுறது. புரிஞ்சுச்சுங்களா? அப்போ ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு மேல ரெண்டு பேர் இருந்தாலும் அரசியல் தேவைப்படுது. அப்போ ஒரு குடும்பத்துல அரசியல் இருக்கு, பியர் குரூப் சிட்டிங்ல அரசியல் இருக்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நீ எங்க வேணா போ, அங்க அரசியல் இருக்கு. நீ எங்க ரூல்ஸ் போடுறீங்க, ரெகுலேஷன் போடுறீங்க, பேசுறீங்க. புரியுதுங்களா? ஸோ இதை தான் அரசியல் அப்படின்னு டேவிட் ஈஸ்டன் சொல்றாரு. இதை விட இன்னும் சிம்பிளா ஒரு டெஃபினிஷன் மூலியமா உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்க முடியும் அரசியலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச டெஃபினிஷன் இப்ப நான் சொல்ல போற டெஃபினிஷன் தான். அரசியல் என்றால் என்ன? இப்போ காலைல எழுந்துச்சோன்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம்? காலைல எழுந்திருப்போம். எழுந்திரிச்ச உடனே சாப்பிட டைனிங் டேபிள் போவோம். அப்பா இருந்தாங்கன்னா அப்பா கிட்ட, அம்மா கிட்ட கொஞ்சம் கதை பேசுவோம். கதை பேசிட்டு நம்ம பைக் இருக்குன்னா பைக் பார்க்கிங் பைக் எடுப்போம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கதை பேசிட்டு அப்படியே போயிட்டு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே போயிட்டு நம்ம கோயில் போனால் கோயில், சர்ச்சு போனால் சர்ச்சு, இல்லை மசூதி போனால் மசூதி, அப்படியே போய் சாமியை கும்பிட்டு அப்படியே அங்கே நம்ம ஐஏஎஸ் அகாடமி போய் படிக்கிறதோ இல்லை எங்கள் வேலைக்கோ எங்கேயோ போவோம். சரிங்களா? இது ஒரு மனிதன் ஜென்ரலா அன்றாடமோ நாளைக்கு பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். இந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலாம்? காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க உங்களை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்க அம்மா அப்பா பாட்ட போய் கதை பேசிட்டு கீழே போய் பைக் பார்க்கிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கதை பேசுறீங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே நம்ம சோஷியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பிரிக்கலாங்க. We can call this a social activity. அதுக்கப்புறமா அங்க இருந்து அப்படியே நீங்க போய் சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ மசூதிக்கு போய் சாமி கும்பிட்டு போறீங்கல்ல, இதை கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாங்க. இதை கல்ச்சுரல் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அங்க இருந்து பெட்ரோல் பங்க்ல பைக் எடுத்துட்டு போயிட்டு பெட்ரோல் பங்க்ல போயிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நீங்க காலேஜுக்கு எங்கேயோ போறீங்கல்ல, அந்த ஆக்டிவிட்டி நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. So, in a normal setting, a person does 3 kinds of activities: a social activity, an economic activity, and a cultural activity. ஓகேங்களா? இப்போ இந்த 3 ஆக்டிவிட்டி நீ செய்யும் போது இதுல ஒரு பிரச்சனை எழுந்துச்சுன்னா நீ என்ன செய்வ? What will you do if a problem comes in any of these activities? இந்த 3 ஆக்டிவிட்டியில ஏதாவது ஆக்டிவிட்டியில ஒரு பிரச்சனை எழுதால் என்ன செய்வாய்? காலைல உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அப்படியே கீழே போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டே இருக்கீங்க. டப்புன்னு அதுல ஒரு பையன் உங்களை அடிச்சிட்டான், இல்ல 2 பசங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க இருந்து அப்படியே நீங்க சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ மசூதிக்கோ போறீங்க. அங்க போய் நீங்க சாமி கும்பிட்டு இருக்கும் போறீங்க. அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தவங்க உங்க கடவுளை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அங்க ஒரு டென்ஸ் சிச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்க. நீங்க என்ன செய்வீங்க? பெட்ரோல் பங்க்ல போய் 500 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்க. அவன் பெட்ரோல் போட்டுட்டதுக்கு அப்புறம் அவன் சொல்றான் நீங்க கொடுத்ததே 100 நோட்டு தான் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? பிரச்சனையை சால்வ் பண்ண பாப்பீங்கல்ல?
ஒருத்தவங்களை அடிச்சிட்டா இல்லை 2 பேரும் சண்டை போட்டாங்க உடனே என்ன பண்ணீங்க? டேய் ஏன்டா சண்டை போடுறீங்க, என்னடா பிரச்சனை, ஏன்டா அடிச்ச, வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்பீங்களா? பாசிஃபை பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? அதை சால்வ் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? அப்படியே அங்கே போவீங்க, ஒரு இடத்துல வந்து உங்க கடவுளை தப்பா பேசுறான், உடனே டென்ஸ் சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுது, உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி டென்ஸ் சுச்சுவேஷனா இருக்கு, உடனே கொஞ்சம் ஏதாவது ஆள் அனுப்புங்க, போலீஸ் வாங்க, என்னன்னு தெரியல, என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இதே இடத்துல பெட்ரோல் பங்க்ல போயிட்டு இந்த மாதிரி பெட்ரோல் காசு கொடுத்து இது பண்றேன், என்ன பண்ணீங்க? உடனே சிசிடிவி கேமரா விட நான் பார்க்கணும், நான் எவ்வளவு காசு கொடுத்தேன்னு பார்க்கணும் அப்படி கேட்பீங்கல்ல. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்கல்ல, இந்த ஆக்டிவிட்டியோட பேர் என்னங்க? வாட் இஸ் த நேம் ஆஃப் இட்? This is called as politics. இதுதான் அரசியல். புரியுதுங்களா? அப்ப அரசியல் என்றால் மனிதர்களின் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார பிரச்சனைகளை தீர்வு செய்யும் ஒரு ப்ராசஸ். It is a process by which the social, cultural and economic problems of the people are solved. புரியுதா? காலங்காலமா அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதகுலம் உருவான காலத்துல இருந்து மக்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு மேல 2 ஆள் வந்துட்டாலும் பிரச்சனை தான். இங்க நிக்காத அங்க நிக்காத, ஏன் இடம் ஓ இடம், மேல் ஜாதி கீழ் ஜாதி, என்ன பிரச்சனை இல்லை அந்த சமூகத்துல. நீ கதுப்பா இருக்க, நான் வெள்ளையா இருக்கேன், எல்லா பிரச்சனையும் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்ல. அப்போ ரூல்ஸ் போடணும், ரெகுலேஷன் போடணும், இது சரி இது தப்புன்னு சொல்லணும், இது நீதி இல்லைன்னு உருவாக்கப்படணும். இவன் அதை சால்வான், இவன் அதை சால்வ கூடாது, இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படணும். இதன் பெயர் என்ன? இதுதான் அரசியல். அப்ப அந்த காலத்துல ட்ரைபல் சொசைட்டி இருக்கும்போது ட்ரைபல் அரசியல் இருந்தது. அப்போ இந்த ட்ரைபல் லீடர்ஸ் எல்லாருமே ஒரு வயசுல பெரியவங்களா இருப்பாங்க, அவங்க தான் ட்ரைபல் லீடர் ஆட்டோமேட்டிக்கா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க சட்டத்திட்டங்கள் போடுவாங்க, இப்படி நடந்துக்கணும், ஆண் அப்படி நடந்துக்கணும், பெண் அப்படி நடந்துக்கணும், பெற்றவங்களே எப்படி நடந்துக்கணும், குழந்தைகள்லாம் எப்படி நடந்துக்கணும், இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், இதெல்லாம் நம்ம டியூட்டிஸ் அப்படி சட்டத்திட்டங்கள் கொடுப்பாங்க. அப்படியே அவங்க அரசியல் செய்வாங்க. புரியுதுங்களா? காலம் மாறியது, காலம் மாற நான் சொன்ன மாதிரி மொனார்கிக் சிஸ்டம், டெமோக்ராட்டிக் சிஸ்டம், இந்த மாதிரி பல்வேறு சிஸ்டம் உருவாச்சு. ஆனா எல்லா இடத்துலயும் வீட்டுல இருந்து காலேஜ் செட்டப்ல இருந்து 2 பேர் சேர்ந்தாலும் அரசியல். நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்க, பைக்ல போயிட்டு இருக்கும்போது 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, இல்ல ஏதோ 4 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணீங்க? உடனே பைக்கை நிறுத்திங்க, போய் ஏன்பா பிரச்சனை பண்ற அப்படின்னு ஒரு சால்வ் பண்ணும்ல. தள்ளியாவது விடுவீங்கல்ல, நீ சண்டை போடாதான் தள்ளியாவது விடுவீங்கல்ல. அதோட பேர் என்ன? That is called as politics. See, politics is essentially an activity of problem solving. Every human being has the capacity to solve problems. Every human being has the capacity to solve problems. So every human being is a political man. பாலிடிக்ஸ் யாரோ ஒரு 4 பேரோட சொந்தம் கிடையாது, அனைவருக்கும் அரசியல் இருக்கிறது. எல்லாருக்கிட்டையும் இந்த கெப்பாசிட்டி இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, எல்லார்ட்டையும் இந்த கெப்பாசிட்டி இருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், நீதி நேர்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். சில பேருக்கு அந்த ஆர்வமும் அதிகமா இருக்கும். சில பேர் நமக்கு என்னன்னு போவான், பைக்ல 4 பேர் சண்டை போடுறது நமக்கு என்னன்னு போவான், ஆபீஸ்ல 4 பேர் சண்டை போட்டா நமக்கு என்னன்னு போவான். சில பேருக்கு வந்து நின்னுடே ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னு சால்வ் பண்ணிட்டு பார்த்துட்டு போவான். So that particular person has a little bit more capacity of doing politics, but in essence everyone do have the capacity to do politics. அதனால தான் நம்ம டெமோக்ராட்டிக் செட்டப் தான் பெஸ்ட் செட்டப்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஏன்னா எல்லா இடமும் அரசியல் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இதுதான் அரசியல். பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அந்த முறைதான் அரசியல். எலெக்ஷன்ல நிக்கிறது மட்டும் அரசியல் இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, ரோட்ல போராட்டம் பண்ணுவாங்க மக்கள். அவங்க என்ன பண்றாங்க? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு நீ கவர்மெண்ட் ஒரு சொல்யூஷன் கொடு, நான் சொல்ற சொல்யூஷனா அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சஜஷனோ இது எனக்கு தேவையோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது முன்னெடுப்பு எடுப்பாங்க. அதுதான் அரசியலுங்க. அது அவர்களின் அரசியல். புரியுதா? அதே நேரத்துல எம்எல்ஏவை எம்பியாயோ போய் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல போயிட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த இடத்துல அவன் மினிஸ்டர் ஆகி சட்டத்திட்டங்கள் போடுவான். சட்டத்திட்டங்கள் போட்டு அனைவருக்குமான சட்டத்தை உருவாக்குவான். அது அவனின் அரசியல். மக்கள் அனைவரும் சேர்ந்து போடுற மக்களின் அரசியல். ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாம தான் உருவாக்கி அவங்களை அனுப்புறோம். அவங்க நமக்கு எஜமான் கிடையாது, அவங்க மக்கள் சேவகன், அவ்வளவுதான். ஆனா அதை மாதிரி அவங்க எஜமான நடந்துப்பாங்க, அது வேற விஷயம். அதனால அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது ரியலி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியாக தான் செயல்படுகிறதா அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை இப்ப பேச வேண்டாம். அது அந்த சப்ஜெக்ட் வரும்போது, அந்த டாபிக் வரும்போது, டெமோக்ரஸிங்கிற டாபிக் வரும்போது அது நம்ம சிலபஸ்லயே இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்புறம். சரிங்களா? அப்ப அது அரசியல். அப்போ சட்டம் போடுவது அரசியல், சட்டத்தை செயல்படுத்துவது அரசியல், சட்டம் சரியா தவறா என்று பார்ப்பது அரசியல், நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது அரசியல். புரியுதுங்களா? ஒரு 2 பேர் சேர்ந்து எப்பா இதை பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் அரசியல். அப்ப அரசியல் எங்கெங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கு. ஃபேமிலியில அரசியல் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அரசியல் இருக்கு,
எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கு, அரசியல் இல்லாத இடமே இல்லை. புரியுதுங்களா? இப்போ இந்த டெஃபினிஷன் நம்ம எழுதுவோம். So what is politics? Politics is essentially a problem solving. If any problem occurs in the social activity, cultural activity or economic activity, the activity by which you solve that problem is actually called as political activity. புரியுதா? இப்போ நம்ம டெஃபினிஷன் எழுதுவோம். Politics. Politics is a process by which okay, the social, cultural and economic problems of the society are solved. Okay, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். Either spontaneously, அது என்னங்க either spontaneously? இப்போ நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ல பைக் பார்க்கிங்ல போய் பைக்கை வைக்கிறீங்க, அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு அடிச்சுக்கிட்டாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க அடிச்சிட்டான். அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க பார்க்க மாட்டீங்க. எப்ப ஏன் அடிச்ச, உன் பிரச்சனையை சொல்லு, என்ன ப்ராப்ளம், அவன் பிரச்சனையை கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸா ஒரு மனுஷன் சொல்யூஷன் சொல்லுவான். ஓகே, சொல்யூஷன் சொல்றதுக்கு நான் யாரு? நான் எம்எல்ஏ கிடையாது, இல்லை எம்பி கிடையாது, இல்லை மினிஸ்டர் கிடையாது, போலீஸ் கிடையாது, எந்த ஒரு அதிகார வர்க்கத்திலையும் ஒரு ஆளும் கிடையாது. ஓகே, பட் இருந்தாலும் என் சொல்யூஷன் அவன் கேட்டுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன். இங்க ட்ரஸ்ட் பேசிஸ்ல தான் என்னோட அரசியல் நடக்கிறது. ஜஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் பேசிஸ். 2 ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கிறாங்கன்னா இதுக்கு போய் எதுக்குங்க போலீஸ் கோர்ட் எல்லாம் போய்கிட்டு நானே சால்வ் பண்றவங்க, என்னங்க பிரச்சனை, சொத்து தகராறா, 2 பேருக்குள்ள பிரச்சனையா, என் நம்பிக்கையான ஊர் பெரிய ஒருத்தர் கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, ஏன்டா அண்ணன் தம்பி எல்லாம் சொத்து தகராறு பண்ணிக்கிறீங்க, என்னன்னு சொல்றா, நான் பேசி வைக்கிறேன் அப்படின்னு பேசுவாங்க. ட்ரஸ்ட் பேசிஸ்ல பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ்ங்க அது. ஸோ அங்க ஸ்பான்டனைஸா முடிவு பண்ணுவான், இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது. இதுக்கு எழுதப்பட்ட சட்டங்கள் அவசியம் இல்லை. பல காலமா இப்படிதான் அரசியல் நடந்துட்டு இருந்தது. இப்ப கூட பல சொசைட்டிஸ்ல போனீங்க அப்படின்னா எடுத்த உடனே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போயிட மாட்டான், எடுத்த உடனே கோர்ட்டு சிஸ்டம்னு போயிட மாட்டான். முதல்ல அவனா பேசி தீர்க்க பார்ப்பான். என்னப்பா பிரச்சனை, நம்மளே பேசி தீர்ப்போம், எவ்வளவு பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க 4 பேர், சொந்தக்காரங்கள பெரியவங்க 4 பேர் வச்சு பேசி தீர்ப்பான். புரியுதுங்களா? அதுதான் ஸ்பான்டனைஸா நம்ம பண்ணக்கூடிய அரசியல். ஆர் த்ரூ கோடிஃபைட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அது ப்ரீ எக்ஸிஸ்டிங். அதாவது or through pre-existing bar amended. அது என்னங்க pre-existing bar amended? Rules and regulations. அதாவது இப்ப இந்தியாவை பாருங்க, இந்த சட்டத்தை நான் போடல, இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் நான் எழுதல, என்னோட ஃபோர் ஃபாதர்ஸ் அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு நேரு, காந்தி, அம்பேத்கர் போன்றவர்களை தேர்ந்தெடுக்காங்க. சார் காந்தியை தேர்ந்தெடுக்கல, சாரி, நேரு, அம்பேத்கர் போன்றவர்களை தேர்ந்தெடுக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரு, அம்பேத்கர் இவங்க எல்லாரும் ஒரு அரசியலமைப்பு சட்டம் எழுதுவாங்க. டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் ஹெடட் பை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இவங்க எல்லாம் போட்ட அந்த அரசியலமைப்பு சட்டம் நான் பிறக்கும் போதே ப்ரீ எக்ஸிஸ்டிங் தான். பிறக்கும் போதே ப்ரீ எக்ஸிஸ்டிங் தான். சோ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போய் அப்ரோச் பண்ணுவேன். போலீஸை போய் பார்ப்பேன், ஓகே, போலீஸை போய் பார்ப்பேன், இல்ல கோர்ட்டை போய் அணுகுவேன், ரிட் பெட்டிஷன் போடுவேன், எல்லாம் நான் பண்ணுவேன். ஏன் பண்ணுவேன்? பிகாஸ் எனக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும். ஓகே, சோ ஐ சால்வ் தட் ப்ராப்ளம் த்ரூ ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சம்டைம்ஸ் அமெண்டட். இப்போ நான் பிரச்சனையை சால்வ் பண்ண போவேன், ஆனா அந்த பிரச்சனை ஒரு சாதாரண தீர்வு இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நாங்க எல்லா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் செஞ்சு அரசாங்கத்திடம் முறையிட்டு அதுக்குண்டான ஒரு சட்டத்திட்டத்தை எழுத வைப்போம். எழுத வச்சு எங்களுக்கு தேவையான சட்டத்திட்ட உண்மையான நீதியின்படி சட்டத்திட்ட எழுத வச்சு அது மூலியமா எங்க பிரச்சனையை நாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ அமெண்டட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
அப்போ ஒரு பிரச்சனை எப்படி வேணா சால்வ் பண்ணலாம். இது எல்லாமே அரசியல் தான், எல்லாமே அரசியல் தான். ஸ்பான்டேனியஸா நாமளே எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் பார்க்காம ஸ்பான்டேனியஸா நாமளே இது சரி, இது தப்பு, இது நீதி, இது நீதி, இது நீதி இல்லை, இந்த மாதிரி நாமளே பார்த்து முடிவு எடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விடலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலியமாக அது என்ன கோர்ட் சிஸ்டம் சொல்லுதோ, அது என்ன போலீஸ் சிஸ்டம் சொல்லுதோ, அது மூலியமா போய் அந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா சட்டத்தின்படி அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம அமெண்ட் பண்றதுக்கு போராடி முயற்சிகள் எடுத்து சட்டத்தின் ரூல்ஸ் படியே அதை அமெண்ட் பண்ணி அது மூலியமாகவும் நம்மளோட பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ணலாம். புரியுதுங்களா? இது அனைத்துமே அரசியலுங்க. இப்போ மறுபடியும் இந்த டெஃபினேஷன் படிங்க. Politics is the process by which the social, cultural, and economic problems of the society are solved either spontaneously or through pre-existing rules and regulations. அப்ப இதுதான் அரசியலா? இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். அதாவது இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க பேசி பாக்குறீங்க, டேய் சொன்னா கேள்றா, டேய் நீ சொல்றா கேள்றான்னு பேசி பாக்குறீங்க. எவனுமே வழிகாட மாட்டேங்கான். பட்டுன்னு ஒருத்தனை ஓங்கி அடி அடிச்சிட்டீங்க, அடிச்சு வாய் முடுறா, சொல்றத கேள்றா அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க செஞ்சது அரசியலா இல்லையாங்க? வாட் யூ டிட் இஸ் பாலிடிக்ஸ் ஆர் நாட்? சரி, நீங்க ஆர்கியூ பண்ணலாம், சார் பிரச்சனையை சால்வ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு என்ன சார் பண்ண முடியும், அதனால நான் அவங்க அடி அடிச்சேன், இது எப்படி சார் பாலிடிக்ஸ் இல்லைன்னு சொல்வீங்கன்னு? இது பேர் வன்முறைங்க, இது பாலிடிக்ஸ் கிடையாது. பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டன் பீஸ்ஃபுல்லி. பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டன் பீஸ்ஃபுல்லி. அப்போ இந்த டெஃபினேஷன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். through pre-existing amending rules and regulation in a peaceful manner. அப்படின்னா அதாவது இப்போ நாடுகளுக்கு சண்டை நடக்கும், ஒரு நாடு வந்து இன்னொரு அட்டாக் பண்ணோம், இல்லைன்னா ஆர்மியை வந்து வச்சு அவங்களை பயமுறுத்தும். அந்த டைம்ல வந்து அந்த நாட்டோட ஸ்டேட்ஸ்மேன் சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்துட்டு we are looking for the political solution அப்படின்னு சொல்லுவாரு. என்னங்க பொலிட்டிக்கல் சொல்யூஷன்? அதான் போர் நடக்குது, மிலிட்டரி செட்டப்புக்கு மிலிட்டரி சொல்யூஷன் கொடுத்துட வேண்டியதானே. அப்ப ஏன் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் சொல்றது இல்ல? பொலிட்டிக்கல் சொல்யூஷன் இஸ் a peaceful solution. Political solution entails agreement, rules and regulations. Agreement போட்டு rules and regulation ஃபாலோ பண்ணி அமைதியான முறையில் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தா அது மட்டுமே பொலிட்டிக்கல் சொல்யூஷன்ங்க. புரியுதுங்களா? பிரச்சனையை சால்வ் பண்றவங்க கையில ஆயுதம் எடுக்க கூடாது. என்ன சார் சொல்றீங்க? என் ஊரையே கொண்டு குவிச்சிட்டாங்க, என் இனத்தையே அழிச்சிட்டாங்க, அப்படி இருக்கச்ச நான் எப்படி ஆயுதம் எடுக்காம இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச அரசியல் நான் ஆயுதம் எடுத்து அவங்க கொள்றதான், இதுதான் என்னுடைய அரசியல் நீங்க ஆர்கியூ பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க பண்றது சரியோ தப்போ, ஆனா அது அரசியல் மட்டும் சொல்லாதீங்க. தட் இஸ் டெஃபினெட்லி டெரரிசம். இப்போ அரசியல் அப்படின்னு சொன்னா அதை கண்டிப்பா நம்ம அமைதியான முறையில தாங்க செய்யணும். சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம் ஆயுதம் எடுப்பதற்கு. ஓகே, அந்த காரணங்கள்ல நியாயம் கூட இருக்கலாம், ஆனா அது சத்தியமா அரசியல் இல்லைங்க. அரசியல் அப்படின்னு சொன்னா நீங்க அமைதியான முறையில் தான் செய்யணும். ஓகே, அதனாலதான் அம்பேத்கர் சொன்னாரு, நாங்க வந்து இப்ப கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிட்டோம், இந்த ஜனநாயகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டோம், இப்போ உங்களோட கையில என்ன இருக்கு? ஒரு அற்புதமான கான்ஸ்டிடியூஷன், உண்மையான ஜனநாயகம். அதை தொலைக்காம இருக்க வேண்டியது உங்களோட கடமை. நீங்க ஆயுதம் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு அந்த ஜனநாயகத்தை தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இத்தனை ஆண்டுகளாக ஒரு முறை, அதாவது புத்தர் காலத்துல நம்ம நாட்டில் ஜனநாயகம் இருந்தது, அந்த ஜனநாயகம் தொலைச்சு அதுக்கு வெள்ளக்காரனால ஜனநாயகம் மறுபடியும் கத்துக் கொடுக்கப்பட்டு இப்ப ஜனநாயகம் உங்க கையில வந்துருச்சு, அது மறுபடியும் நீங்க தொலைக்காதீங்க. கான்ஸ்டிடியூஷன் படி நாங்கள் நிறைய ரூல்ஸ், நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மக்களுக்கு தேவையான உரிமைகளை கான்ஸ்டிடியூஷன் படியே கிடைக்கிறதுக்குண்டான நிறைய வழிமுறைகள் செஞ்சு வச்சிருக்கோம். அது மூலியமாக உரிமைகளை கேட்டு பெறுங்கள் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். ஸோ அப்போ அரசியல் அப்படின்னா அது அமைதியான முறையில் செய்வது மட்டுமே. நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம அமைதியான முறையில் மட்டும்தான் சால்வ் பண்ண பார்க்கணும். ஏதோ நமக்குள்ள ஸ்பான்டேனியஸாக பேசி தீர்வு செய்ய பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கோடிஃபைட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலியமாக நம்ம பண்ண பார்க்கலாம். இல்லை அதை அமெண்ட் பண்ணுறதுக்கான அமைதியான முறையில் போராட்டங்களை வழிநடத்தி அதன் மூலியமாக அதை அமெண்ட் செஞ்சுக்கணும், நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஆயுதம் எடுத்தால் அது தீவிரவாதம் மட்டுமே ஆகுமே தவிர அரசியல் ஆகாது. புரிஞ்சிருச்சா?
ரைட்டா? சரி சார், இப்போ நம்ம பாலிடிக்ஸ் நல்லா பாருங்க. பாலிடிக்ஸ் இஸ் a process by which social, culture and economic problems in the society are solved தான் கொடுத்திருக்கேன். by whom னு கொடுக்கல. அப்ப டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்னா என்ன? இந்த அத்தனை பிரச்சனையும் மக்களான அனைவர்கள் நாமே நமக்குள்ள இணைந்து பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணா இட் இஸ் கால்ட் as democratic politics. ஜனநாயகம்னா என்னங்க? ஜனநாயகம் என்றால் கருத்து ஒருமைப்பாடு. ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும், எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு பேஜ்ல இருந்தா அதுதான் ஜனநாயகம். சார் என்ன சார் சொல்றீங்க, நம்ம எம்எல்ஏ எம்பியை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம கண்டுக்கிறதுல 5 வருஷம் அவங்க தான் ஆட்சி செய்யறாங்க, இது எப்படி சார் நீங்க சொல்றபடி ஜனநாயகமாகும்? அதுதான் சொன்னேன், இதெல்லாம் டிபேட். இந்த டிபேட் எல்லாம் நம்ம பின்னால பார்க்கலாம். இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி உண்மையிலே டெமோக்ரஸி தானா அப்படிங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். ஆனா எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இதுதான், ஜனநாயகத்தின் அடிப்படை இதுதான். மக்கள் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்தால் இட் பிகம்ஸ் a democratic politics. அப்போ இந்த பிரச்சனையை ஒரு தனி மனிதன் மட்டுமே சால்வ் பண்ணானா இட் பிகம்ஸ் monarchic politics or authoritative politics. authoritative politics 3 வகையா சொல்லலாம். ஒன்னு வந்து monarchic politics, இன்னொன்னு aristocratic politics, இன்னொன்னு வந்து dictatorship politics. monarchic politicsனா அதே ஒரு மனுஷன் தான், ஆனா அந்த மனுஷன் அப்பா கப்பமா புள்ளை கப்பமா அப்படின்னு மொனார்க்கியா வரும் ராஜா காலத்துல இந்த மாதிரி. சரிங்களா? இது அரிஸ்டோக்ரசி அப்படின்னா ஒரு ஆளுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆளோ 10 பேரோ, அவங்க எல்லாம் பணக்காரங்களா இருப்பாங்க, சமூகத்துல பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள மட்டும் தான் முடிவு எடுப்பாங்க, மக்கள் தான் சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகேங்களா? டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னா அங்க ஒரு ஆள் தான், ஆனா அப்பா கப்பமா புள்ள அப்படின்னு வராது. அது வந்து ஒரு கரிஷ்மாவை பேஸ் பண்ணி அவன் வச்சதான் சட்டம், எல்லா சட்டத்திட்டையும் தூக்கி போட்டு அவன் வந்து நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். அது டிக்டேட்டர்ஷிப் பாலிடிக்ஸ். புரியுதுங்களா? அதுவும் பிரச்சனையை தான் சால்வ் பண்றாங்க. ஈவன் பை தட், பை டிக்டேட்டர்ஷிப், ஹிட்லர் வாஸ் a great dictator. ஆனாலும் ஜெர்மன் கிரௌடுகளை மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்ததுன்னா எப்படி இருந்தது? அவன் மற்றவனுக்கு டிக்டேட்டரா இருந்திருக்கலாம், ஆனா ஜெர்மன் மக்கள் மத்தியில அவன் வந்து நல்லாவே பிரச்சனையை சால்வ் பண்ணான். அதனாலதான் அவன் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தது. அதான் முசோலினிக்கு, அதே தான் இடியமீனுக்கு. ஆனா இடியமீன் எல்லாத்தையுமே குடும்பப்படுத்தினான். ஓகே, இடியமீனை வந்து அவன் வந்து மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே குடும்பப்படுத்தணும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. ரைட்டா? ஸோ politics is the process by which the social, cultural and economic problems of society are solved, either spontaneously or through pre-existing amended rules and regulations in a peaceful manner. If it is done by all the people, it becomes democratic politics. If it is done by only one person, it is called as authoritative politics. And authoritative politics 3 times as I told you. புரிஞ்சுச்சா? அரசியல் என்றால் என்னவென்று புரிந்ததா? இப்போ தயவு செஞ்சு அரசியல் அப்படின்னு சொன்னா இனிமே எலெக்ஷன்ல நிக்கிறது மட்டும்தாங்க அரசியல், அரசாங்கம் என்னென்ன செய்யறதோ அது மட்டும்தாங்க அரசியல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. அரசியல் இல்லாத இடமே இல்லை, அரசியல் செய்யாத மனிதனும் இல்லை. அன்றாட வாழ்வில் நாம் அனைவரும் அரசியல் செய்கிறோம். நம் குடும்பத்தில் அரசியல் பண்றோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அரசியல் பண்றோம், நம்ம கலீக்ஸ், நம்ம பியர் குரூப் செட்டிங் எல்லா மத்தியிலும் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் அவனுக்கு அரசியல் தேவைப்படுவதில்லை, அவன் கூட இன்னொரு மனுஷன் வந்துட்டாலே அவனுக்கு அரசியல் தேவைப்படுகிறது.